அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் உபதேசம். நல்ல ஆடைகளை நீ அணிவதின் மூலம் உனக்கு இறைவன் அளித்த பாக்கியம் உம்மிடத்தில் வெளிப்படட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் மாலிக் பின் நல்லா ரதியல்லாஹு அன்ஹு. நூல் திர்மிதி, ஹதீஸ் எண் 1929. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நம்முடைய நடை உடை பாவனைகள் அனைத்துமே நம்முடைய சுயமரியாதைக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடியவைகளாக, அதாவது யாரும் நம்மை பார்த்து இரக்கப்படக்கூடிய நிலைக்கு ஆளாகாதவர்களாக அமைய வேண்டும் என்பதை பல கோணங்களில் இஸ்லாம் நமக்கு போதிக்கிறது. அந்த வகையில் நாம் அணியக்கூடிய ஆடைகள் உட்பட பிறர் நம்மை பார்த்து மகிழும் விதமாக அல்லது பிறரிடத்தில் நம்முடைய சுயமரியாதை பாதுகாக்கப்படும் விதமாக, எல்லாவற்றிற்கும் மேலாக அல்லாஹ் நமக்கு வழங்கிய அருட்கொடைகள் வெளிப்படும் விதமாக அமைய வேண்டுமே தவிர, நம்முடைய நடவடிக்கைகளால் யாரும் நம்மை பார்த்து பரிதாபப்பட்டு விடக் கூடாது என்பதில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த உபதேசம் நமக்கு சொல்லுகிறது. எனவே நம்முடைய எந்த நடவடிக்கையாலும் நாம் பிறருடைய அனுதாபத்தை சம்பாதிக்கும் விதத்தில் ஆகிவிடக் கூடாது. மாறாக ஆடை அணிதல் உட்பட நம்முடைய எல்லா நடவடிக்கைகளிலும் அல்லாஹ் நமக்கு வழங்கிய அருட்கொடைகளை வெளிப்படுத்தும் விதமாக, பிறருடைய கவனத்தை ஈர்க்கும் விதமாக, கவனத்தை ஈர்த்தல் என்று சொன்னால் நாம் நமக்கு அல்லாஹ் வழங்கிய அருட்கொடைகளை முழுமையாக வெளிப்படுத்துகிறோம் என்பதை பிறர் விளங்கிக் கொள்ளும் விதமாக அமைய வேண்டுமே தவிர, பிறருடைய இரக்கம், பிறர் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுடைய உள்ளத்தில் உருவாகும் விதமாக பராரியான கோலத்தில் நம்மை நாம் வெளிக்காட்டுவது போன்ற நடவடிக்கைகள் கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த உபதேசத்தின் நோக்கம். விளங்கி நடப்பதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.